ஹாய் மை டியர் பேர்ட் பீப்பிள்ஸ். சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்துட்டான், ஐயோ ஐயோ சாவடிக்கிறதுக்கு வந்துட்டான் என்பவர்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது. நல்ல செய்தி யாருக்கு என்றால் பெற்றோர்களுக்கு, கெட்ட செய்தி யாருக்கு என்றால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு. என்னென்னாக்கா விரைவில் எப்படி இப்போ இந்த டெலகிராமை வந்து அந்த நிர்வாகி நிறுவனரை அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த அக்கௌண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க, ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுறவங்க அந்த நிறுவனத்தையும் தூக்கலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போயின்னு இருக்குது. அதனால் அந்த ஃபேக் ஐடி, அந்த ஐடி, இந்த ஐடி, ஏன் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் நாசம் பண்ணுற சேனல், சோஷியல் மீடியா அது தூக்க போகிறாங்க. தூக்கிடுவாங்க, தூக்கணும், தூக்க வேண்டும். இப்படிப்பட்ட மீடியாக்கள் உலகத்திலே இருக்கக்கூடாது. அசிங்கத்தையும் கேவலத்தையும் சொல்லக்கூடிய மீடியாக்கள் வாழ்ந்த இந்த பையன். ஐடியர் படுபட்டு இப்போ உலகத்தில் ஒரு மாபெரும் காவலமான ஒரு விஷயம் நடக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்னா அந்த மீடியா, சோசியல் மீடியா, அந்த பத்திரிக்கைங்க, இந்த மாதிரி பத்திரிக்கைங்க, புக்ஸ் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவாக. ஆமாம், அவங்க வந்து வல்லவர், சிறந்தவர், பெரிய 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 சாதனைகள் செய்தார், போனார் வந்தால், ஏழை மக்களை தோளில் சுமந்து சென்றார், அப்படியே சொத்தை வந்து அவர் சாப்பிடாம எல்லாருக்கும் ஊட்டி விட்டார். இந்த மாதிரி ஆளுங்கட்சியை வாழ்த்தி வாழ்த்தி வீடியோ போடுறவங்களுக்கு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 8 லட்சம் வரைக்கும் கொடுக்க போகிறாங்களாம். இது 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 நம்ம தொடங்கிட்டாங்க. அதே நேரத்தில் என்னை போன்றவர்களை வந்து வெளியே அனுப்புவதற்கும் உள்ளே தள்ளி கும்புறதுக்கும் புறப்பட்டாங்க. பார்த்துங்க, ஜாகிரதை. பர்ஃபெக்ட் வேறு, பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணணும், டை கட்டணும், ஏமாற்றணும், பொய் சொல்லணும், திருடணும். ரியல் என்ன மாதிரி ரியல் உலகத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தெல்லாம் சுட்டி காட்டுறவனு பிடிச்சி உள்ள. மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் தான். அந்த திருமண வைபோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சாரம் என்கின்ற பேரில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு வீடியோ. உண்மைதாங்க அது. அதாவது தாலி கட்டும்போது தனி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா? தாலி கட்டும்போதா அப்படியாங்க? அப்புறம் புள்ளைய தான் மயிரை பிடிங்கி பெற்றுக்கலாமா அப்படி? அப்புறம் இன்னொரு அவள் ஜன்னல் வழியாக குச்சி ஓடுறான், அந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை. அப்போ ஒருத்தன் பாட்டு போடுறான், அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே. அப்புறம் அது ஒரு டிக்கெட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஊற்றி மூடி துட்டுக்கெல்லாம் கொடுத்து அது உள்ளே வருது கல்யாணம் மேடை அப்படின்னு நோக்கி, வாராயோ தோழி வாராயோ. கலாச்சார கேடு. திருமணங்கள் அந்த டான்ஸு கீன்ஸு ஆடுறது போகிறது வருதெல்லாம் வெள்ளக்காரம் உண்டாக்குறது தான். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறது நம்ம மாடியே ஒரு பேர்டு வாந்தி வந்தால் எடுத்துடணும், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா வியாதி. புரியுதுங்களா? இன்னொரு பாட்டு பாடுறேன் திருமணத்தை பற்றி. கல்யாணம், கச்சேரி, கொண்டாட்டம் எல்லாமே வேடுக்கை நமக்கு, இதில் வேற என்ன இருக்கு? Nowadays marriages are made in the street corners. என் கேமரா ஃபோட்டோகிராஃபர், நான் லட்சக்கணக்கான வீடியோ எடுத்துக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். திருமண ஃபோட்டோக்களை கேமரா எடுத்ததில்லை. ஏனென்றால் என்னுடைய கேமரா அழகு. அந்த மாதிரி கட்ட விஷயத்தை எடுக்காது. இப்போ எடுக்கிறானுங்க. அவள் ஏற்கனவே புலகுத்து பாம்போல இருக்குது. அதை போய் அந்த வயிற்றில் அப்படி வச்சுக்கிட்டு அது ஒரு கட்டை விட்டு கல்யாண மண்டபத்து வாசல் வச்சுங்க. கேவலமான ராஸ்கல் போகிற சுலாமிகளை சாவரகடா நீங்கள். கேமராவை கெடுத்து விட்ட நாய்கள். கேமரா எவ்வளோ அழகுடா, இந்த கண்களை போன்றது கேமரா. அதை போய் இப்படி எடுக்கிறது கட்டை விட மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், 7-8 வருஷமாக என் வீடியோங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் 10 வருஷமாக வீடியோ போட்டுனுக்கிறேன் சோஷியல் மீடியாவிலலாம். எப்போவுமே நான் திட்டுவதும் மக்களை எல்லாம் மீடியாக்களை தான். மீடியாக்கள் எல்லா மீடியாவும் திட்டுவேன், கேவலமாக திட்டுவேன். இந்த ஃபேக் ஐடி, அந்த ஐடி, இந்த ஐடியை ஆதார் கார்டு வாங்கிக்கிட்டு ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்களாடா, பாஸ்போர்ட் வச்சுருக்காரான்னா பார்த்து அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்களாடா. ஏப்பா செத்து போன ஆளை ஒரு கிளவி அவளுக்கு ஆதார் கார்டு அட்ரஸ் கேட்குறான்ப்பா. ஆமாம், அப்போ தான் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பானா. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஐடி கார்டு கேட்குறான். கர்மம் பிடிச்ச நாய்ங்க இவங்க தான் எதையுமே கேட்காம சமுதாயத்தை கெடுத்துட்டானுங்க இந்த சோஷியல் மீடியாவுக்கு. வரக்கூடிய சுமாமிலெல்லாம் அழிஞ்சு போயிடுங்க. சேட்டலைட் டிவிலாம் அன்றைக்கி ஏதோ இருந்தது, இன்றைக்கெலாம் துட்டுக்கு போயிடுச்சு. யூடியூப் பிளாட்ஃபார்ம் மட்டும் ஏதோ நல்லது செஞ்சுன்னுக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில, ஆனால் அழிஞ்சிடுவீங்க. மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நான் ஏன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லினே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம்,
நினைக்கணும். ஆமாம், அடிக்க அடிக்க அம்முன்னு வரும். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ தான் கொஞ்சமாவது விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ உங்களை கேட்டால் என்ன கேட்டால் என் பிள்ளைங்க பிறந்ததுன்ற நீ உன் பிள்ளைங்கள போய் கேட்டால் அது நான் சொல்வேன், என்ன கேட்டால் எங்கள் அப்பா ஆத்தா என்னை பெற்றாங்கன்னு அப்படின்னு அது சொல்லுது. ஆமாம், சமுதாய சந்தைக்கு போனால் இது மாதிரி நிறைய பார்க்க முடியும். புரியுதா? தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் ஒன்றுமே இங்கே செய்ய முடியாது. ஆனால் ஏன் குழந்தைங்க 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க என்ன பாவம் வந்துச்சு? நீ பண்ண, முண்டாட்டி பண்ணா, உலகமே பண்ணிச்சு. 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தை ஏன் குழந்தைங்க அது என்ன பாவம் பண்ணிச்சு? அதுங்க நீ பண்ணுற பாவத்தினால ரோட்டில் சாவுதுங்க. எனக்கு அது பிடிக்கல. அதுக்கு தான் நீங்கள் பாவம் செய்யாதீங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், என் குழந்தைங்க சாவுதுன்னு நான் சொல்கிறேன். நீ கண்ணா முன்னான்னு பெற்றுக்கிற, ஆனால் நீ பெற்று போட்ட குழந்தைங்க என் பிள்ளைங்கன்னு உனக்கு தெரியலையே. அன்பானவர்களே, அந்த காலத்திய பாடல் அடிபாபாவும் 40 தோழர்களும் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். நல்ல பாடல் பாருங்கள். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வ வந்த போதிலே. அவர் ஆண், பெண் பாடுறாங்க. ஆமாம், பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏய்க்க நீங்கள் போடு வேஷம்மா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாடல்? அதாவது செல்வம் வந்த ஆமாம் போதில் கூட காதல் என்பது மாறாதான். ஆமாம், உடனே இந்த அம்மா ஆமாம் பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை நீங்கள் இழுக்கிறதுக்காக போடும் வேஷமா. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு மாசுன்னா என்னங்க? மாசுன்னா நான் சுத்தம், காற்றில் சுத்தம் மாசு, அப்புறம் என்னது நீரில் அசுத்தம் மாசு, நெருப்பில் அசுத்தம் மாசு, பூமியில் மாசு, எங்கே பார்த்தால் காசு பணம் அதோடு மானி அசுத்தம் அசுத்தம். அன்பானவர்களே, இந்த பாடலை பாருங்க. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு குறும்புக்கார வெள்ளாடே கொடியை வளைச்சி தள்ளாதே பொறுமையில்லா மனிதர் போல புதியை கெடுத்து கொள்ளாதே அருகினிலே தழை இருக்க ஆகாயத்தில் தாவாதே தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட என்னாதே வேட்டையாடு விளையாடு. அதாவது இப்போது ஆளும் கட்சிக்காக தூபம் போடுபவர்கள் எதிர்கட்சிகளுக்கு விரோதி என்பதை மறந்து விடாதீர்கள். ஸோ இப்போ வரக்கூடிய ஆளுங்கட்சியை ஆதரித்து வாட்டி வீடியோ போடுறவனுக்கு 1 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாயா? தயவு செஞ்சு எதிர்கட்சிக்கு நீ வேண்டாதான் ஆகிடும். அன்பானவர்களே, இந்த பாடலை கேளுங்க. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே உம்மை புரிந்து கொண்டால் உண்மை தெரிந்து கொண்டால் இந்த பூவையர் குலமானே. அவர் பாரு, பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்த பூவையர் குலமானே உன்னை புரிந்து கொண்டான் உண்மை தெரிந்து கொண்டான் இந்த புலவர் பெருமானே. இதுதான் உறவு. இப்படித்தான் திருமண உறவு, பந்தங்கள், சொந்தங்கள், எல்லாம் குழந்தைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். சரி, இந்த சினிமாவில் இன்றைக்கி பாலியல் சீண்டல் என்ற ஒரு விஷயம் பெரிய காட்டுத்தீ மாதிரி போகுது. சினிமா அழியணும். It is my ambition. The total cinema people wants to go on the ground. சாவணும், மண்ணோடு மண்ணாக போகணும். ஏன்னா என் செல்ல குழந்தைகளை கெடுக்கக்கூடிய சினிமா. சார்லி சாப்ளின் என் தந்தை, அவர் கொடுத்த சினிமாவை சின்ன பண்ண ஆக்கிட்டானுங்க. சாவுங்கடா. Okay, my dear bird wallpapers, time is up. I have to go. Last hour பாட்டு என்ன? ஜூன் போனால் ஜூலை காற்றே. ஓகேவா? நேற்று என்பது இல்லை இல்லை, நாளை என்பதும் இல்லை இல்லை, இன்று மட்டுமே உண்மை உண்மை உண்மை. ஸோ இதுதான் ரைட்டா. நம்ம புத்தர் சொன்னார், இயேசு சொன்னார், சித்தர் சொன்னார்லாம் நத்திங். நீ என்ன சொல்கிற? உன் கண்ணுக்கு முன்னால் தடப்பா பேரிடர் வருது, சுனாமி வருது, எல்லாமே அழியுது, எல்லாமே மண்ணோட மண்ணாக போகுது. ஸோ அது நீ செஞ்ச பாவம் தானே, மனித தவறுகள் தானே. இந்த ஜோஷியக்காரன், அப்புறம் இந்த யார் சாமி அறிக்கை யாராவது சொல்கிறாலும் நம்மள பகர்ஸ் தே வாண்ட் மணி. உலகம் அழியாது, வான்னு இருக்கிறதையும் புரிஞ்சுனா முதல்ல சாவ போகிறதே அவன் தான். ஃபர்ஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கோயிங் டு டை. இந்த ஜோஷியம் சொல்கிறேன், ஏதோ ஊரை ஏமாற்றி காசு போச்சு வந்தால் முதல்ல சுனாமியில் சாவ போகிறான், கடல் அடியில் போக போகிறான். Just wait and see. It is going to be happen, man. அறிவில்லை உனக்கு. புத்தன் சொன்னான், மயிரை சொன்னான். நீ திங்க் பண்ணு, உன்னே நீ அறிவாய், உனக்கு எல்லாம்